welcome back to my YouTube channel. I hope everyone's doing great. ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி லாங் ஃபார்மேட் வீடியோ அப்லோட் பண்ணி. ஸோ இன்றைக்கி ஒரு மினி நைக்கா ஹால் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி சில ப்ராடக்ட்ஸ் வந்து நான் ஷார்ட்ஸில் காமிச்சிருக்கேன், பட் இன்னும் கொஞ்சம் ப்ராடக்ட்ஸ் வந்திருக்கு. ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் வித் த வீடியோ. பட் பிஃபோர் தேட், இஃப் யூ சீ மீ ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம், ஹாய், ஐம் கான்ஷா. மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இங்கிலீஷ் பேசணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எனக்கு இன்னொரு சேனல் இருக்குது, ஸோ அதையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். அதோட லிங்க்கை நான் ஃபர்ஸ்ட் காமெண்ட்டில் பின் பண்ணுறேன். ஸோ யூ கேன் ப்ராடக்ட்ஸ் நான் ஆல்ரெடி யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன், பட் எனிவே லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ த ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் இஸ் திஸ் சிம்பிள் ஃபேஸ் வாஷ். இது நான் ஒரு 2-3 வீக்ஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இன்னொரு வீக் போனதுக்கப்புறம் ஐ வில் கிவ் யூ மை ரிவ்யூ ஆன் இட். ஏன்னா நான் இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கனால நான் எந்த ஆக்டிவ்ஸும் பெருசாக யூஸ் பண்ணுறதில்ல. ஸோ ஒரு பேசிக் டு த பாயிண்ட் ஃபேஸ் வாஷ் நான் சர்ச் பண்ணிகிட்டு இருந்தேன். நிறைய ப்ரெக்னென்சி ஃப்ரெண்ட்லி, ப்ரெக்னென்சி சேஃப் ஃபேஸ் வாஷஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு வீடியோ வேணும்னாலும் சொல்லுங்கள். ஐ பி மோர் தென் ஹாப்பி டு மேக் ஒன் ஃபார் யூ. பட் இந்த சிம்பிள் ரிஃப்ரெஷிங் ஃபேஸ் வாஷ் வந்து இட்ஸ் ப்ரெக்னென்சி சேஃப். ஏன்னா இதில் வந்து எந்த ஒரு ஆக்டிவ்ஸ் கெமிக்கல்ஸ் எதுவுமே கிடையாது. இட்ஸ் ஜஸ்ட் அ வெரி மைல்ட் ஃபேஸ் வாஷ். இது வந்து ஒரு ஜெல் கன்சிஸ்டன்சியாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இதை ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க இல்லைன்னா நர்சிங் மாமாக இருந்தால் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இட்ஸ் அ வெரி மைல்ட் டு த அடுத்த ப்ராடக்ட் வந்து ஒரு ரீபர்ச்சேஸ். இது வந்து சுகரோட காஜல். அட்லீஸ்ட் நான் ஒரு 50 to 60 காஜல்ஸ்னாச்சும் இதில் யூஸ் பண்ணியிருப்பேன். ஏன்னா எனக்கு காஜல் இல்லாமல் ஐ கேன் நாட் டூ வித்தவுட் காஜல். ஸோ இது இட்ஸ் அ வெரி குட் காஜல். அண்டர் அ பட்ஜெட் நீங்கள் வந்து எவ்ரிடே யூஸ்க்கு ஒரு நல்ல பிக்மெண்ட்டோட காஜல் தேடிட்டு இருந்தீங்கன்னா இந்த பாடி வாஷ் எனக்கு என்னோடய ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர்லேருந்தே என்னால் சுத்தமாக சோப்பே யூஸ் பண்ண முடியல. எனக்கு ரெகுலராக பிடிக்கிற ஃப்ரேக்ரன்ஸ் எல்லாமே திடீர்னு பிடிக்காமல் போயிடுச்சு. ரொம்ப எனக்கு ஃப்ரேக்ரன்ஸ் அவர்ஷன் இருந்துச்சு. ஒரு சர்டன் ஃப்ரேக்ரன்ஸ் எதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சதோ அதெல்லாம் எனக்கு பிடிக்காமல் போயிடுச்சு. ஐ திங்க் தட்ஸ் ஹவ் ப்ரெக்னென்சி ஒர்க்ஸ். ஸோ எனக்கு சோப் அவ்வளோவா யூஸ் பண்ண பிடிக்காது. அண்ட் ப்ளஸ் இந்த டைமில் பிடிக்காமல் போச்சு. இல்லாட்டி நான் யூஸ்வலாக சோப் யூஸ் பண்ணுவேன். ட்ராவல் பண்ணுறப்ப மட்டும் மோஸ்ட்டாக பாடி வாஷ் யூஸ் பண்ணுவேன். பட் இப்போ எனக்கு சோப் யூஸ் பண்ணுறதுனால ரொம்ப எக்ஸ்ட்ரீம்லி ட்ரை ஸ்கின் வர ஆரம்பிச்சிருச்சு பாடியில். ஐ ஆல்சோ திங்க் இட்ஸ் பிகாஸ் ஆஃப் ப்ரெக்னென்சி. ஸோ அதனால ஐ பிக்ட் அப் திஸ் பாடி வாஷ். இது வந்து பீச் அண்ட் அவகாடோ வேரியண்ட்டில் இருக்குது. இது ஒரு டீசென்ட் ஜெல் பேஸ்ட் பாடி வாஷ். நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இல்லைனாலும் நீங்கள் சம்மருக்கு வந்து ஒரு ரிஃப்ரெஷிங்கான பாடி வாஷ் தேடிட்டு இருந்தீங்கன்னா அண்டர் அ பட்ஜெட், தென் யூ கேன் டெஃபினெட்லி கோ ஃபார் திஸ். அடுத்தது வந்து இந்த ப்ளம் குட்னஸோட ஹவாயன் ரம்பா பாடி. இதோட ஃப்ரேக்ரன்ஸ் வந்து அவ்வளோ நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து குளிச்சுட்டு ஒரு டேம் ஸ்கின்ல இதை அப்ளை பண்ணிவிட்டு இதோட மேட்சிங் பாடி மிஸ்ட் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப லாங் லாஸ்டிங்காக இருக்கும். இது வந்து ஒரு ரொம்ப அஃபோர்டபுள், பட் இதோட ஸ்மெல் வந்து அந்த ரொம்ப பாத் அண்ட் பாடி ஒர்க்ஸ், விக்டோரியா சீக்ரெட் அந்த ஒரு ஃப்ரேக்ரன்ஸ் கிட்டத்தட்ட இது வந்துடும். அண்ட் இட்ஸ் வெரி வெரி லாங் லாஸ்டிங். ஸோ நீங்கள் பாடி ஆயில் ட்ரை பண்ணணும், பாடி ஸ்கின் எக்ஸ்ட்ரீம் ட்ரையாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா கோ ஃபார் திஸ் ஒன். இதுலேயே இன்னொரு வேரியண்ட்டும் இருக்குது, அதுவும் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். அது வந்து வெனிலா வைப்ஸ். பட் எனக்கு அதை விட இந்த ஹவாயன் ரொம்ப பிடிச்சது. அடுத்தது வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவான ப்ராடக்ட். இது பெனிஃபிட் காஸ்மெட்டிக்ஸோட இந்த ப்ரொஃபஷனல் ப்ரைமா. ஐ திங்க் திஸ் இஸ் மை 3rd or 4th ப்ரைமா. இது எனக்கு ஆக்சுவலி பார்த்திங்கன்னா ஒரு நான் வந்து யூரோப் போனப்போ இதை வாங்கினேன். ஆல்மோஸ்ட் 1 year ஆயிடுச்சு, ஆல்மோஸ்ட் இல்லை. ஸோ 1 year எனக்கு வந்துச்சு. எப்போவுமே இந்த மாதிரி ரொம்ப எக்ஸ்பென்சிவாக வாங்கினேன்னா ஐ வில் மோஸ்ட்லி கோ ஃபார் த ட்ராவல் சைஸ். ஏன்னா நீங்கள் வந்து ப்ரைமர்லாம் தினமும் யூஸ் பண்ண மாட்டீங்க. ஸோ உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரமாக இது வந்து முடியறதுக்கு வாய்ப்பில்லை. ஜஸ்ட் ஒரு பீஸ் சைஸை விட கம்மியாக தான் நான் ஒவ்வொரு டைம் யூஸ் பண்ணுவேன். அதுவும் நான் எப்போவுமேலாம் யூஸ் பண்ண மாட்டேன். ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் போகிறோம் அந்த மாதிரி டைமில் தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ இஃப் யூ ஸோ இஃப் யூ லுக்கிங் ஃபார் அ குட் ஹை-எண்ட் ப்ரைமர், உங்களுக்கு வந்து ஹை-எண்ட் மேக்கப்பில் இன்வெஸ்ட் பண்ணணும் இல்லைனா ஹை-எண்ட் மேக்கப் யூஸ் பண்ணணும் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ட்ரை திஸ் ப்ரைமர். இதே வந்து நீங்கள் மேக்கப்பே யூஸ் பண்ணாமல் வெறும் ஒரு இலுமினேட்டரோட மிக்ஸ் பண்ணி போட்டாலும் உங்களுக்கு ஒரு நல்ல ஸ்கின் டிண்ட் கூட இது கொடுக்கும்.
இதோட ஃப்ரேக்ரன்ஸ் ரொம்ப பிடிச்சதுனால இதோட மேட்சிங் பாடி மிஸ்ட்டும் நான் வாங்கிட்டேன். ஐ ஜஸ்ட் லவ் திஸ் ஃப்ரேக்ரன்ஸ். ஏன்னே தெரில, உங்களுக்கு ரொம்ப பீச்சி ஃபெமினைன் ஒரு மாதிரி ஃப்ரூட்டி ஃப்ரேக்ரன்ஸ் ரொம்ப பிடிக்கும்னா தென் ட்ரை திஸ் ஒன். ஃபஸ்ட் நீங்கள் இதை யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இதை யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப லாங் லாஸ்டிங்காக இருக்கும். இல்லாட்டி உங்களுக்கு வெறும் பாடி மிஸ்ட் மட்டும் வேணும் அப்படின்னா கூட யூ கேன் ட்ரை திஸ் ஒன். அடுத்தது வந்து இன்னொரு ஒரு ஹை அண்ட் லக்ஸரி மேக்கப் ப்ராடக்ட் தான். இது வந்து செட்டிங் ஸ்ப்ரே ஃப்ரம் மேக். ஸோ இதுவும் ஒரு ரீபர்ச்சேஸ் தான். இது வந்து நான் கடைசியாக இது வாங்கி எவ்வளோ வருஷம் ஆச்சுன்னு தெரில. பிகாஸ் இட் லாஸ்ட் யூ ஃபார் அ ரியலி லாங் டைம், பட் இட்ஸ் வெரி எக்ஸ்பென்சிவ். நான் இது வந்து ட்ராவல் சைஸ் எப்போவுமே போக மாட்டேன். ஐ கெட் தி ஃபுல் சைஸ். ஐ திங்க் தி ஃபுல் சைஸ் இஸ் அரவுண்ட் 2900 or 2700, பட் இட்ஸ் ஒர்த் எவ்ரி ருப்பீன்னு தான் நான் சொல்லுவேன். எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். இன்ஃபேக்ட் இதோட பேக்கேஜிங் கூட மாற்றிட்டாங்க. முன்னாடி வந்து ஸ்ப்ரே பாட்டில் வந்து வேறு மாதிரி இருக்கும், பட் இப்போ இட் கம்ஸ் இன் திஸ் ஸ்ப்ரே பாட்டில். பட் நெவர்திலெஸ் இதுலேயே 2-3 வேரியன்ட்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஐ ஆல்வேஸ் கோ ஃபார் த ஒரிஜினல் ஒன் அண்ட் எனக்கு இது ரொம்ப பிடிக்கும் அண்ட் இட்ஸ் அ ரீபர்ச்சேஸ். ஸோ இது நான் வாங்கினதுனால இது வந்து 100 ml நினைக்கிறேன். இந்த ஒரு இது என்ன ஒரு 2 ml இருக்கும். இந்த குட்டி not even sure if you can see, இந்த குட்டி ஃப்ரீயாக கொடுத்தாங்க. அடுத்தது வந்து நான் இன்னொரு ப்ராடக்ட்டும் வாங்கியிருந்தேன், பட் இப்போ அது என்கிட்ட இல்லை. பார்க் அவென்யூவோட பியர் ஷாம்பூஸ். என்னோட ஷார்ட்ஸ் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் எப்போவுமே 2 குட்டி பாட்டில் வாங்குவேன். நிறைய ஷாம்பூஸ் இருக்குது ட்ரை பண்ணணுன்னு. ஆனால் எனக்கு என்னமோன்னு தெரில, ஃபார் மை ஹேர் ஐ ஒன்லி லைக் this Park Avenue Pure Shampoo. I've tried a lot of shampoos, Love Beauty, Planet, Swashcoff, but I keep coming back to this one. எனக்கு ஏனே தெரியல, I personally like that shampoo so much. And also என்னோட ஹேர் டைப்புக்கு அது ரொம்ப சூட் ஆயிடுச்சு, செட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ எனக்கு வேறு ஏதாவது யூஸ் பண்ணுறதுக்கு ஐம் நாட் வெரி ஷோர். அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஷைனி அண்ட் பவுன்சி அப்படின்னு ஒரு வேரியன்ட் இருக்கும். That's it for today's video. Thank you so much for watching. இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. I'll see you very soon in my next one. Also Instagram என்ன ஃபாலோ பண்ண மறக்காதீங்க. I'll leave the link to it in the first comment. Bye.